Hello my dear friends and family, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் Vishvas கிராஃப்ட். இன்னைக்கு ஒரு சூப்பரான ட்ரீம் கேச்சர் தான் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ட்ரீம் கேச்சர் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ட்ரீம் கேச்சருக்கு நம்மளுக்கு மெட்டல் ரிங் தேவை. ஆக்சுவலாக மெட்டல் ரிங் இருந்தாலும் ஓகே, இல்லைனா நீங்கள் குக்கரோட கேஸ்கெட்டு இல்லைனாக்கா கார்ட்போர்ட் ஷீட்டில் சர்க்கிள் ஷேப்பில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம எம்ப்ராய்டரிக்கு யூஸ் பண்ணுற உட்டன் ஹூப் இருக்கும்ல, அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரிங்கை சுற்றி உள்ளன் த்ரெட் வந்துட்டு நம்ம சுற்ற போகிறோம். நான் 2 கலரில் எடுத்திருக்கேன், எல்லோ அண்ட் க்ரீனில் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஒரே கலரில் சிங்கிள் கலரில் கூட சுற்றிக்கலாம். ஸோ ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம சுற்றுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நாட் போட்டு நல்லா டைட் பண்ணிவிட்டு சுற்ற ஆரம்பிச்சிடலாம். இதை சுற்றுறது வந்து நம்ம நார்மலாக ஆஸ் யூஷுவல் சில்க் த்ரெட் பேங்கிள்லாம் சுற்றுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஜஸ்ட் நம்ம இதை ஃபுல்லாக கவர் பண்ணி சுற்ற போகிறோம், அவ்வளோதான். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோவில் பேங்கிள்ஸ் யூஸ் பண்ணி ட்ரீம் கேச்சர் செஞ்சுட்டு அதில் ஒரு வால் ஹேங்கிங் பண்ணணும். அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் இது பார்த்தீங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு புரியும். ஏன்னா நம்ம பேங்கிள் சின்ன சைஸ்லேயே நம்ம ட்ரீம் கேச்சர் பண்ணிவிட்டு அதில் நம்ம வால் டெக்கர் பண்ணோம் இல்லையா, அதை பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு புரியும். ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த சர்க்கிளை ஃபுல்லாக சுற்றி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக நாட் போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ இந்த சர்க்கிள் ஃபுல்லாக முடிச்சிட்டோம், நம்ம நாட் போட்டாச்சு. எக்ஸஸாக இருக்க த்ரெட்டை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இல்லைனா நீங்கள் கொஞ்சமாக ஃபெவிகால் அப்ளை பண்ணி லைட்டாக கட் பண்ணிவிட்டு மீதி இருக்க த்ரெட்டை கூட ஒட்டிக்கலாம். இப்போது இந்த சர்க்கிள் ஷேப், அதாவது இந்த வளையத்தை என்ன பண்ண போகிறோன்னா நம்ம 16 பார்ட்டாக பிரிக்க போகிறோம். 16 பார்ட்டாக ஈக்குவலாக பிரிக்கணுன்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஒயிட் பேப்பரில் அந்த சர்க்கிளை வச்சியே நான் வந்துட்டு ஒரு ரவுண்டு வரைஞ்சிட்றேன். வரைஞ்சிட்டு இது தனியாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நான் மடிக்கிற மாதிரி நீங்கள் மடிச்சுக்கோங்க. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் பண்ணோம், அந்த பேங்கிள் குட்டி சர்க்கிள் வரைஞ்சி 8 பார்ட்டாக பிரித்தோம் இல்லையா, அதே மாதிரி இதுக்கு 16 பார்ட்டாக நம்ம பிரிக்க போகிறோம். நம்ம யூஸ் பண்ணுற அந்த சர்க்கிளோட ரிங்கை பொறுத்து நீங்கள் எத்தனை பார்ட்ஸாக வேணாலும் பிரிச்சுக்கலாம். இதில் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ரிங் வந்துட்டு 8 இன்ச்சுன்றதுனால 8 பார்ட்டாக நம்ம பிரித்தோன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் அந்த ஃப்ளவர். அதாவது சென்டர் பார்ட்டில் நம்ம போடக்கூடிய டிசைன் வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நான் 16 பார்ட்டாக பிரிச்சுட்டு இந்த மாதிரி டாட் வச்சுக்கிறேன். அந்தந்த லைனுக்கு நேராக நம்ம மடிச்சுட்டு ஓப்பன் பண்ணும்போது ஒரு இம்ப்ரெஷன் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல நான் நேராக ஒரு டாட் வச்சுக்கிறேன் தெரியணுன்றதுக்காக. அதுக்கு மேலே தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக முடிச்சுட்டு பென்சிலோ இல்லை ஏதாச்சும் பென் வச்சு நீங்கள் டாட் வச்சுக்கோங்க. வச்சு முடிச்சுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம டாட் வச்சு முடிச்சிட்டோம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், சின்னதாக பிளாக் கலரில் நான் டாட் வச்சுருக்கேன். இந்த டாட்டில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இப்போது இந்த ட்ரீம் கேச்சரோட சென்டர் பார்ட் பண்ணுறதுக்கு நான் க்ரீன் கலரில் எடுத்திருக்கேன் த்ரெட்டு. நம்ம க்ரீனு இல்லை எல்லோ 2 கலர்லேயுமே எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம 2 கலரும் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு அந்த சர்க்கிள் வந்து சுற்றி வச்சுருக்கோம். அதனால் எல்லோ இல்லை க்ரீன் எந்த கலர் வேணாலும் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஜஸ்ட் ஒரு 2 நாட் போட்டிருக்கேன் டைட்டாக. போட்டுட்டு எப்பயும் போல் நம்ம வந்துட்டு ரிங்கை சுற்ற ஆரம்பிச்சிடலாம். இது வந்து ஆல்ரெடி நம்ம பேங்கிளில் பண்ணதுனால நான் எதுவும் காமிச்சிக்கல பெருசாக, அப்படியே டேரெக்டாக சுற்ற ஆரம்பிச்சிடுறேன். இந்த மாதிரி சுற்றுறதுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் முன்னாடி போட்டிருக்க வீடியோவை பார்த்துட்டு இதை பாருங்கள். இல்லைனா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அந்த லிங்க்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாருங்கள், ஈஸியாக புரியும். இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா நம்ம டாட் வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஒவ்வொரு டாட்லேயும் ஒரு நாட் போட்டு உள் பக்கமாக த்ரெட்டை விட்டு இழுத்துட்டு டைட் பண்ணுறோம், அவ்வளோதான். டோட்டலாக இந்த 16 டாட்டையும் நம்ம முடிச்சிடலாம். ஒரு லேயர் நம்ம முடிக்க போகிறோம், அதாவது ஒரு ரவுண்டு முடிக்க போகிறோம். கடைசியாக முடிக்கும்போது பார்க்கலாம். கரெக்டாக நம்ம த்ரெட்டை வந்து நாட் போடும்போது அந்த டாட்டுக்கு மேலே கரெக்டான பிளேஸில் போடணும். அப்போ தான் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் நம்மளுக்கு டிசைன் கிடைக்கும். இல்லைனா நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டிங்கன்னாக்கா டிசைன் பார்க்குறதுக்கு அன்ஈவனாக இருக்கும். ஸோ அதனால் கரெக்டாக அந்த டாட்டுக்கு மேலே நம்ம இந்த நாட் போட்டு வந்துடலாம். அதே மாதிரி ஒரு நாட்டும் நான் போட்டு முடிச்சுட்டு அந்த இடத்த 2 ஃபிங்கரால் நல்லா வச்சு அழுத்திட்டு டைட்டாக பிடிச்சிருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி போட்டுட்டு பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் போடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு டைட்டாக கிடைக்கும், இல்லைன்னா லூஸ் ஆகிடும். இப்போது நம்ம 16th டாட் முடிச்சிட்டோம், ஓகேவா, முடிச்சாச்சு. பட் அந்த 16th டாட்டுக்கும் ஃபஸ்ட் டாட்டுக்கும் நடுவில் கேப் இருக்கு இல்லையா, அதை நம்ம இப்போ ஜாயின் பண்ண போகிறோம். அதாவது லாஸ்ட் ஒன் வந்து ஃபஸ்ட்டு டாட்டில் ஜாயிண்ட் ஆகும். இந்த மாதிரி போட்டு முடிச்சுட்டு நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது. விட்டுட்டோன்னா அது லூஸ் ஆகிடும். நம்ம இப்படியே விட்டுட்டு செகண்ட் லேயருக்கும் போகக்கூடாது. இதை வந்து நம்ம நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் 2வது ரவுண்ட் போகணும். இப்போ எப்படி நாட் போடுறதுன்னு பார்க்கலாம்.
ஜஸ்ட் அடுத்த கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்புக்குள்ளே நம்ம இந்த மாதிரி த்ரெட்டை உள்ளே விட்டுட்டு இந்த மாதிரி வெளியில் இழுத்துட்டு லெஃப்ட் சைடு இழுத்து நம்ம டைட் பண்ணணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நாட் போட்டோம் இல்லையா, அதில் எக்ஸஸாக இருக்க த்ரெட்டை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இதை ஃப்ரண்ட் சைடு திருப்பிக்கலாம். ஏன்னா பேக் சைடில் நம்ம அந்த டாட் வச்சோம் இல்லையா பிளாக் கலர் பென்னால், அது லைட்டாக தெரியுன்றதுனால இது இந்த பக்கமாக திருப்பிட்டு நம்ம இதில் ஒர்க் பண்ண போகிறோம். இப்போது இந்த எல்லா கேப்லேயும் நம்ம உள்ள த்ரெட்டை விட்டு வெளிப்பக்கமாக இழுக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பண்ண போகிற லேயர் ஃபுல்லாக ஒரு ட்ரையாங்கிளாக நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஃபுல் ரவுண்டோ, அதாவது இது இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறது செகண்ட் ரவுண்ட் ஃபுல்லாக முடிச்சுட்டு லாஸ்ட்டாக நம்ம வந்துட்டு முடிக்கும்போது பார்ப்போம். அதே மாதிரி நம்ம த்ரெட்டை வந்துட்டு உள்ளே விட்டு இழுக்கும்போது அது ஸ்பேஸ் சின்னதாக இருக்கிறதுனால நம்மளால் உள்ளே விட முடியாது. அதனால் ஏதாவது ஸ்டிக், ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸோ இல்லை வேறு ஏதாவது ஸ்டிக்கில் நம்ம சுற்றிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம செகண்ட் லேயர் ஃபுல்லாக முடிச்சுட்டு பார்ப்போம். இப்போ நம்ம செகண்ட் லேயர் முடிக்க போகிறோம். முடிக்கிறது லாஸ்ட்டாக எங்கே போய் முடிக்கணும்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணோம் இல்லையா, அதில் 2 த்ரெட்டு சேர்ந்து ஜாயிண்ட் ஆகிருக்கும். அந்த த்ரெட்டில் இப்போ உள்ளே விட்டு நம்ம இழுக்கும்போது ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். அதோடு நம்ம செகண்ட் ரவுண்டை முடிச்சிக்கலாம். இப்போது தேர்ட் ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி திரும்ப நம்ம நாட் போட்டுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு நெக்ஸ்ட் இருக்க ட்ரையாங்கிளில் நம்ம இப்போ உள்ளே விட்டு லெஃப்ட் சைடில் த்ரெட்டை இழுத்தோன்னா நம்மளுக்கு நாட் விழுந்துடும். அவ்வளோதான். இப்போ 2 ரவுண்ட் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு தேர்ட் ரவுண்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இருக்கிற ட்ரையாங்கிள் உள்ளே விட்டுட்டு நம்ம இழுக்கும்போது நம்மளுக்கு அந்த 2 த்ரெட்டும் ஜாயிண்ட் ஆன மாதிரி தான் காமிக்கும். நம்ம தேர்ட் ரவுண்டு முடிக்கும்போது அந்த இடத்துட்ட வந்து தான் நம்ம முடிக்கணும். இப்போ உங்களுக்கு என்ன மெத்தட்னு தெரியும், இதுதான் மெத்தடு. ஸோ இந்த ரவுண்டு ஃபுல்லாக நம்ம முடிச்சுட்டு தேர்ட் ரவுண்டு லாஸ்ட்டாக நம்ம நாட் போடுவோம் இல்லையா, அப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் தேர்ட் ரவுண்ட் முடிக்க போகிறோம். முடிக்கும்போது கடைசியாக அந்த 2 த்ரெட்டும் சேர்ந்து ஜாயிண்ட் ஆகிருக்கும் இல்லையா, அங்கே போயிட்டு தான் கடைசி நாட் போடணும். இப்போ தேர்ட் ரவுண்ட் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, அடுத்த ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம 3 ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி உள்ளே ஃபுல்லாக உங்களுக்கு இன்னர் ரவுண்டு எத்தனை வேணுமோ அந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டு நீங்கள் அப்படியே கூட நிறுத்திக்கலாம். ஸோ நம்ம வந்து இப்போ 4th ரவுண்டு முடிச்சுட்டு பார்ப்போம். இப்போ 4th ரவுண்ட் முடிக்க போகிறோம். நான் ஒவ்வொரு முறையுமே உங்களுக்கு ஜாயின் பண்ணுற இடத்த காமிக்கிறேன். அந்த 2 த்ரெட்டு சேர்ந்து இருக்கிற இடத்துல தான் நம்ம ஜாயின் பண்ணணும். ஏன்னா நம்ம சின்னதாக பேங்கிளில் பண்ணும்போது அந்த இடத்துட்டு வரும்போது கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். அதனால தான் நான் வந்து டீட்டெயிலாக அந்த இடத்த காமிக்கிறேன். இப்போ 4 ரவுண்ட் முடிச்சாச்சு இல்லையா, இதே மாதிரி கிட்டத்தட்ட நான் ஃபுல்லாகவே இந்த சர்க்கிளோட உள்ள இன்னர் சைடு ஃபுல்லாக நான் முடிச்சுட்டு கடைசியாக பார்க்கலாம். அதே மாதிரி அந்த 2 த்ரெட்டு ஜாயிண்ட் ஆகி வர்றது உங்களுக்கு ஒரு லைன் அப்படியே வரும். ஒரே லைனில் தான் அந்த 2 த்ரெட்டு ஜாயிண்ட் ஆகும். அது கடைசியாக நீங்கள் பார்க்கும்போது தெரியும். ஸோ ஃபுல்லாக முடிச்சுட்டு நம்ம லாஸ்ட்டாக வந்துட்டு நான் அந்த நாட் போடும்போது காமிக்கிறேன். இதை ஃபுல்லாக பார்த்துட்டு வந்துடுங்க.
இப்போ நம்ம உள்ளே ஃபுல்லாக முடிச்சிட்டோம். கடைசியாக என்ன பண்ண போகிறோம்னா அந்த டாட் இருக்கு இல்லையா, அதில் ஒரே ஒரு பீட்ஸ் மட்டும் இந்த மாதிரி கோத்துட்டு பேக் சைடில் த்ரெட்டை உள்ளே விட்டுட்டு நம்ம இதை ஒரு நாட் போட்டுக்கலாம். நல்லா டைட்டாக நாட் போட்டுட்டு கட் பண்ணிக்க வேண்டியதான். பேக் சைடில் இந்த மாதிரி கொஞ்சமாக த்ரெட்டை உள்ளே விட்டு நீடில் இழுத்துட்டு ஒரு 2 முறை சுற்றிட்டு நம்ம வெளியில் இழுத்தோம்னாக்கா அது நாட் வந்து நல்லா டைட் ஆகிடும். முடிச்சுட்டு நம்ம எக்ஸஸாக இருக்க த்ரெட்டை கட் பண்ணிடலாம். இப்போ ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டோம். நம்ம மேலே வந்து ஆணியில் மாட்டுறதுக்காக கொஞ்சமாக உள்ளன் த்ரெட் கட் பண்ணிவிட்டு மேலே நம்ம கட்டிக்கலாம். கரெக்டாக சென்டர் பார்ட்டாக பார்த்துட்டு நீங்கள் கட்டிக்கோங்க. நம்ம நாட் போட்டோம் இல்லையா, அந்த இடத்துல நான் கட்டுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஹேங்கிங் பண்ண போகிறோம். ஹேங்கிங்க்கு வந்துட்டு நான் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியல் ஃபெதர்ஸ் வாங்கியிருக்கேன். இது வந்து பக்கத்தில் இருக்க ஃபேன்சி ஸ்டோரில் எனக்கு கிடச்சிச்சு. சப்போஸ் உங்களுக்கு கிடைக்கலன்னா ஆன்லைனில் செக் பண்ணி பாருங்கள். அதுவும் இல்லைன்னா நீங்கள் உள்ளன் த்ரெட்டில் ஹேங்கிங் பண்ணுவோம்ல, அது யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெரிய சைஸு, அதே மாதிரி அதில் பாதி சைஸ் சின்ன சைஸ் 2 சைஸில் எடுத்திருக்கேன். இந்த ஆர்டிஃபிஷியல் ஃபெதர்ஸுமே நான் சேம் கலர்லேயே எடுத்திருக்கேன், க்ரீன் அண்ட் எல்லோவிலே எடுத்திருக்கேன். இது நம்ம எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட்டு உள்ளன் த்ரெட்டில் நான் பூ கட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி 2 நாட் போட்டுக்கிறேன். நீங்கள் நாட் போட்டுக்கோங்க, இல்லைனா ஃபெவிகால் யூஸ் பண்ணி கூட ஒட்டிக்கலாம். இப்போது இதில் டெக்கரேஷனுக்காக பீட்ஸ் கொஞ்சம் நான் பேர்ல் பீட்ஸ் வச்சுருக்கேன். இதை வந்து அதில் கோக்க போகிறோம். கோக்கும்போது நம்ம கோத்து முடிச்சுட்டு அந்த ஃபெதரோட டிப்பையும் அந்த த்ரெட்டையும் சேர்த்து உள் பக்கமாக நம்ம அந்த பீட்ஸில் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன். ஒரு ஹேங்கிங்லேயும் மொத்தமாக சின்ன ஃபெதர்ஸ் வந்துட்டு 3, பெரிய ஃபெதர்ஸ் 1 அந்த மாதிரி இருக்கிற மாதிரி நான் ஃபுல்லாக ரெடி பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம கோத்துருக்க எல்லா ஃபெதர்ஸ்க்குமே ஒரு பீட்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணி உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக முடிச்சுட்டு பார்ப்போம். அதே மாதிரி உங்கள்கிட்ட ஆர்டிஃபிஷியல் ஃபெதர்ஸ் இல்லை, பக்கத்தில் எங்கேயுமே கிடைக்கலன்னா நீங்கள் உள்ளன் த்ரெட் யூஸ் பண்ணி நார்மலாக நம்ம ஹேங்கிங் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரியே பண்ணுங்கள். அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம ஒரு ஹேங்கிங் முடிச்சிருக்கோம். இதே மாதிரி 7 செட்டு ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு வந்து நம்ம சர்க்கிளில் ஜாயின் பண்ணி கட்டிடலாம். கட்டும்போது நம்ம மேலே நாட் போட்டிருக்கோம்ல ஆணியில் மாட்டுறதுக்காக, அதுக்கு ஆப்போசிட்டில் கட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் கட்ட ஆரம்பிங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈவனாக இருக்கும் பார்க்குறதுக்கு. எல்லோ கலர் அண்ட் க்ரீன் கலர் மாற்றி நம்ம கட்டிக்கலாம். டோட்டலாக நம்ம இப்போ 7 ஹேங்கிங்ஸும் கட்டிட்டோம். நீங்கள் 5 கூட கட்டிக்கலாம். இப்போ எக்ஸஸாக இருக்க த்ரெட்டை நம்ம கட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பராக ஒரு ட்ரீம் கேச்சர் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்து உங்கள் எல்லாருக்கும் நன்றி. ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் வேறு மெட்டீரியல்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணி கிராஃப்ட் போடணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. See you on next video. Bye.